ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகாய், கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் கேஷ்யூஸ், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் பாருங்கள். அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். 50 ml தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அது கூட 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 நிமிஷம் அதை ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த சிக்கனை எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அன்னாசிப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே நட்ஸும் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சோம்ல சிக்கன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம் 3 கப் அரிசி எடுத்துருக்கோம்ல, 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அரிசி, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க.
பாருங்க, இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த ஃப்ரைட் சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்டில் எனக்கு பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த ஃப்ரைட் சிக்கன் பிரியாணியை இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எம்மி யூடியூபர்ஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.